வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். நம்மளுக்கு அதிகமாக பண தேவைகள் இருக்குது, பண கஷ்டம் இருக்குது, பண நெருக்கடியில் இருக்கேன், வரவேண்டிய பணங்கள் எல்லாமே தடைப்படுதுங்க அப்படின்னா இந்த ஒரு எளிமையான ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க. திடீர் பணவரவு உண்டாகுங்க இந்த வழிபாடு மூலமாக. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. குடுமி எல்லாமே பிச்சிடக்கூடாது, குடுமியோடு இருக்கணும். அதை கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமான தாழம்பூ குங்குமம் எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்தாலே போதும். இந்த குங்குமத்தில் பார்த்தீங்கன்னா 2 சொட்டோ அல்லது 1 சொட்டோ சுத்தமான பசும் நெய் சேர்க்கணுங்க. நெய் சேர்த்து அதில் நல்லா குழைச்சி இந்த தேங்காயை எடுத்து அந்த தேங்காயில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வாக்கில் ஸ்வஸ்டிக் வரையணுங்க. அந்த குங்குமத்தை எடுத்து அந்த தேங்காயில் ஸ்வஸ்டிக் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் இந்த தேங்காயில் உங்கள் வீட்டில் சிகப்பு கலரில் துணி இருக்குது அப்படின்னா அது புதுசாக இருக்கணும். அதை கட்டிக்கோங்க, அந்த தேங்காயை கட்டிக்கோங்க. அப்படி எங்கிட்ட சிகப்பு துணி இல்லை அப்படின்னா நூல் இருக்கு இல்லைங்களா, சிகப்பு கலரில் நூல் வாங்கி அந்த தேங்காயை நல்லா சுற்றிக்கோங்க. இந்த நூலுக்கெல்லாம் எண்ணிக்கை கணக்கெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. நல்லா சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டு இந்த நூல் போட்டு நல்லா சுற்றிட்டு, நூல் போட்டோ அல்லது அந்த சிகப்பு கலர் துணி போட்டோ நல்லா கட்டிட்டு இந்த தேங்காய் கொண்டு போய் நம்மளுடைய பூஜை அறையில் ஒரே ஒரு விளக்கேற்றி இந்த பூஜை அறையில் வச்சு இந்த தேங்காயை வச்சு முன்னாடி உட்காந்து நம்மளுடைய வேண்டுதல்களோ இல்லை எனக்கு பணத்தினால 1000 நெருக்கடிகள் இருக்குது, பணத்தினால நிறைய மன உளைச்சல் ஆகிறேன், அதனால இந்த பணப்பிரச்சனையிலேருந்து நான் விடுபடணும், எனக்கு பண வரவு தாராளமாக இருக்கணும் அப்படின்னு மனசார நீங்கள் வேண்டிட்டு அந்த தேங்காய் இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். காலையில் நீங்கள் இதை பண்ணிவிடுங்க. ஃப்ரீ டைமு இருக்கும்போது பண்ணலாம். இதுக்கு நேரம் காலம் எல்லாம் கிடையாதுங்க, நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணலாம். இது சாயங்காலம் ஒரு 5 மணியோ அல்லது 6 மணி போல் இந்த தேங்காய் எடுத்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு குளம் இந்த மாதிரி ஏதாவது கிணறு குட்டை ஏதாவது இருந்துச்சுன்னா ஓடக்கூடிய தனியாக இருக்கணும். அதில் இதை வளையமிச்சுட்டு வந்துடுங்க. அப்படி எதுவுமே ஆறு குளம் கொட்டை எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் அரச மரம் இருக்கும். அரச மரம் பிள்ளையார் கோயிலெலாம் இருக்கு இல்லையா, அரச மரம் எங்கேயாவது இருந்துச்சு அப்படின்னா அரச மரத்துக்கு கீழே இதை வச்சுட்டு வந்துடுங்க. இந்த அரச மரத்துக்கு கீழே தேங்காயை விட்டுட்டு வந்துடுங்க. வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு பிடி அல்லது 1 ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. கடுகு மட்டும்தான் இருக்கணும். இதில் அந்த உளுந்தெல்லாம் சேர்க்காமல் இருக்கணும். பிளைனாக கடுகு இருக்கணும். 1 ஸ்பூன் கடுகு எடுத்து நல்லா கையில் வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு வீடு முழுக்க அந்த கடுகை போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து, 1 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ கழித்து இது கூட்டி எடுத்துருங்க. கூட்டி எடுத்து தூர போட்டுருங்க. ஒரு முச்சந்தியில் நீங்கள் போட்டாலும் சரி, முச்சந்தியிலன்னா சென்டரில் போட வேண்டாம், ஓரங்களில் நீங்கள் போட்டுட்டு வந்துடுங்க இந்த கடுகு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே அழிஞ்சு, எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாமே அழிந்து நமக்கு நேர்மறை ஆற்றல்களையும் நல்ல சக்திகளையும் உண்டு பண்ணுங்க இந்த ஒரு பரிகார முறை. அப்போ என்ன ஆகும், பண வரவு தாராளமாக இருக்கும். தடைப்பட்டது எல்லாமே பணமும் நம்மளுக்கு வீட்டை தேடி வருங்க. இதனால திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கும். இந்த பணவரவுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் வாய்ப்புகளும் கிடைக்குங்க. இதனால பலன் அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த திடீர் பணவரவு இருக்கணும் வேணும் அப்படின்னா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பாருங்க. கைமேல் ஒரு நிச்சயமாக பலன் கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.